தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே 4 வயது குழந்தையை அவரது தாயுடன் தகாத உறவில் இருந்த இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால் மனம் மாறாத பச்சிளம் குழந்தைக்கு நடந்த கொடூரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருளப்பபுரத்தைச் சேர்ந்தவர் சத்யா. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் உயிரிழந்துள்ளார். இதனால் எதிர்கால வாழ்க்கையை கருத்தில் கொண்டு இரண்டாம் தாரமாக அதே ஊரைச் சேர்ந்த மணி என்பவரை சத்யா திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு சந்தோஷியா என்ற மகள் உள்ளார். இந்த நிலையில் இரண்டாவது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சில மாதங்களுக்கு முன்பு அவரை பிரிந்து தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அண்ணா சிலை பகுதியில் 4 வயது மகளுடன் சத்யா வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சத்யாவுக்கு ஆரோக்கியபுரம் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான இசக்கி ராஜா என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் நெருக்கமாகி திருமணத்தை மீறிய உறவு மலர்ந்த நிலையில் இருவரும் குலசேகரப்பட்டினம் அடுத்த செட்டியாப்பத்து பகுதியில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று கடைக்கு மளிகை காய்கறி வாங்குவதற்காக சத்யா 4 வயது மகள் சந்தோஷியாவை இசக்கி ராஜாவின் பொறுப்பில் விட்டு சென்றிருக்கிறார். அப்போது சிறுமியை பார்த்து கொள்ள வேண்டியவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதில் சிறுமி பரிதாபமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். கடைக்கு சென்ற சத்யா திரும்பி வந்து பார்த்தபோது மகள் மூச்சு பேச்சின்றி கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே அது பற்றி கேட்டதற்கு விஷவண்டு கடித்ததில் மகள் மயங்கியதாக இசக்கி ராஜா கூறியிருக்கிறார். குழந்தையை தூக்கி கொண்டு தாய் மருத்துவமனைக்கு ஓடிய நிலையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவர்கள் குலசேகரப்பட்டினம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பிரேத பரிசோதனையில் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதியானது. மேலும் குழந்தையின் இடுப்பு பகுதியில் பலமாக அழுத்தப்பட்டதற்கு காயங்கள் இருந்ததும் பிறப்புறுப்பு சிதைந்திருப்பதும் தெரிய வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரகசிய உறவிலிருந்து இருவரையும் கைது செய்து தனித்தனியே விசாரித்தனர். விசாரணையில் தாயுடன் தகாத உறவில் இருந்த காமக்கொடூரன் பிஞ்சு குழந்தையை சீரழித்தது அம்பலமானதுடன் விஷவண்டு கடித்ததாக கூறி நாடகமாடியதும் தெரிய வந்தது. 4 வயது குழந்தையை அவரது தாயுடன் ரகசிய உறவில் இருந்த காமக்கொடூரன் சீரழித்து கொலை செய்துள்ள சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.